தாவேகா ஆட்சி அமைந்து ஒரு வார காலம் ஆகப் போகிற நிலையில் தற்போது ஒவ்வொரு நாளும் அதிரடி முடிவுகளை முதல்வர் விஜய் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் இந்த ஆட்சி அமைந்து ஒரு வார காலமாக பல்வேறு சிரமத்திற்குள்ளாக மக்கள் ஆகியிருப்பதாகவும், குறிப்பாக தன்னுடைய வீடான நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வரும்போது வழிநெடுகிலும் பல்வேறு இடையூறுகள் இருப்பதாகவும் அநேகர் இது குறித்து புகார்கள் தெரிவித்த நிலையில் தற்போது அதிரடி முடிவை முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார். முன்னாள் முதல்வர்களான கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, M.K. ஸ்டாலின் போன்ற அவர்களின் வீடுகள் 10 கிலோமீட்டருக்குள்ளாக இருப்பதால் பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் அதை போக்குவரத்து நெரிசலின்றி கட்டமைப்பதற்கு காவல்துறைக்கு சவாலாக இருக்கவில்லை. ஆனால் தற்போது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வீடு நீலாங்கரையில் அமைந்திருப்பதால் நீலாங்கரைக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் பயண தூரம் என்பதால், குறிப்பாக திருவான்மியூர் போன்ற நெரிசலான பகுதிகளில் பல்வேறு போக்குவரத்து நெரிசல்கள் ஆல்ரெடி இருப்பதால் தற்போது போக்குவரத்து நெரிசலானது கூடுதல் சுமைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அநேகர் இது குறித்து பல்வேறு புகார்களை தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிற நிலையில் தற்போது முதல்வர் விஜய் ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் முதலமைச்சர் விஜய் சொன்ன நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் பயணம் இருப்பதால் ஏற்கனவே இது குறித்து ஹெலிகாப்டர் மூலமாக பயணிக்கலாமா அல்லது வேறு ஏதேனும் முறைகள் மூலமாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு காவல்துறைக்கு கட்டளையிட்டிருப்பதால் தற்போது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், சிரமத்திற்குள்ளான இந்த செய்திகள் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும், முதலமைச்சருக்கென தனி வழிகாட்டுதலை, அதாவது வாகன அணிவகுப்பு கான்வாய் போகிற பாதையில் தனி அணிவகுப்பு செய்வதற்கு தனி பாதை, என் வழி தனி வழி என்பது போல முதலமைச்சர் செல்வதற்கென தனி பாதை அமைக்கப்படும் எனவும், சீராக போக்குவரத்து நடைபெறவும், பொதுமக்கள் எந்த நிலையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் யாருக்காகவும் நிற்கக்கூடாது, யார் வந்தாலும் அவர்களுடைய போக்குவரத்துக்கான எந்த இடையூறும் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்டாக முதல்வர் விஜய் ஆர்டர் போட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி குறிப்பாக நீலாங்கரை சுற்றிலிருக்கும் அடையாறு, திருவான்மியூர் போன்ற மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. முதல்வருக்கென தனிப்பாதை போட்டுவிட்டால் மற்ற 2 லேயர்களில் பொதுமக்கள் செல்வதற்கு ஏதுவாக அமையும். இந்த செய்தி அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமையும்.